கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 35. மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள், குறிப்பாக ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஆண்டவருடைய கரத்தில் தன் தேவைகளை குறித்து இடைவிடாது ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவர் எப்படியாகிலும் என் வாழ்க்கையில் உதவி செய்ய வேண்டும், நான் பல விதத்தில் நெருக்கப்படுகின்றேன், என் உள்ளம் சுக்குநூறாக உடைந்திருக்கிறது, நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் நான் பார்க்கும் பொழுது என் வாழ்க்கை எனக்கு கசந்து விட்டிருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்ல போனுமானால், நான் ஒரு நடைப்பிணமாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே தவிர எல்லா சந்தோஷத்தையும் நான் இழந்து விட்டேன். அவை ஒன்றின் மீதும் எனக்கு நாட்டம் இல்லாமல் போய்விட்டது. காரணம், என்னை அழுத்துகின்ற பிரச்சனைகளும் பாரங்களும் அவ்வளவு அதிகமானது என்கிற நிலைமைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கலாம். அப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் என்ன சொல்லி தருது என்றால், மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். உங்களுக்கு தைரியம் ஒன்று இருக்கிறது, உங்களுக்குள்ளாக ஒரு தைரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தைரியம் என்னத்தை கொண்டு வருகிறது என்றால், மிகுதியான பலனை, மிகுதியான நன்மையை, மிகுதியான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது. ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் அந்த தைரியத்தை மாத்திரம் நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்று கர்த்தருடைய தாசன் இங்கே சொல்லித் தருகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த தைரியம் எங்கே இருந்து வருகிறது, அல்லது எதை குறித்தால் அந்த எந்த தைரியம் என்று நாம் கேட்போமானால், அது நிச்சயமாகவே நம்முடைய சரீரத்தில் மூலமாக உண்டாகிற தைரியம் அல்லவே அல்ல. இந்த உலக பிரகாரமான வழிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறதே. இன்னார் எனக்கு அப்படி செய்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார், இவர் எனக்கு தெரியும், அவர்கள் இதை செய்து முடிப்பார்கள் என்று இந்த உலக பிரகாரமாக இருக்கிற மனிதர்கள் மீது வைக்கின்ற ஒரு நம்பிக்கையோ, அல்லது மனிதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்ற எண்ணத்தின் மூலமாய் நமக்கு ஒரு சின்ன ஆறுதல் வருகிறதே, அதை குறித்து வேதம் பேசவில்லை. மாறாக இங்கே தைரியம் என்பது எதை குறிக்கிறது என்றால், உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கின்ற அவருடைய வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தையின் மூலமாய் வருகிற தைரியம், அந்த வார்த்தையின் மூலமாய் வருகிற தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று கடவுள் சொல்லி தருகின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்கு தத்தம் நமக்குள்ளாக வந்த உடனே அது முதலாவது நமக்கு என்னத்தை செய்து தருகிறது, நமக்குள்ளாக ஒரு தைரியத்தை உண்டாக்கி தருகிறது. ஓ, என்னை உண்டாக்கின கடவுள் எனக்கு இதை வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆகையால் நிச்சயமாக என் வாழ்க்கை அவருடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கப்படும். ஆகையால் இனி என் பிரச்சனைகளை குறித்து நான் பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்கிற தைரியத்தை நமக்கு உண்டாக்கி தரும். இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள், அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொண்டு வரப்போகிறது என்று சொல்லி தருகிறார். ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லி தருகின்றேன். ஆபிரகாம் 75 வயதில் கடவுளத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறார். என்ன வாக்கு தத்தம்? உன் சொந்த கர்ப்ப பிறப்பாகிய மகனே உன் சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை 100வது வயதில் நிறைவேறுகிறது. கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு அருமையான ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். ஈசாக்கு வாக்குத்தத்தின் பிள்ளை. ஆபிரகாமின் வீடு அவன் வேலைக்காரன் மூலமாய் அல்ல, அவன் சொந்த கர்ப்பப்பிறப்பாகிய தன்னுடைய சொந்த மகன் மூலமாய் கட்டப்படும் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதற்கு பிறகு என்ன நடக்கின்றது? ஒரு நாள் அதே ஆண்டவர் வருகிறார். ஆபிரகாமே, நீ என் மீது எவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறாய் எனக்கு தெரியும், நான் இன்றைக்கு ஒன்று எதிர்பார்க்கிறேன், உன் சொந்த குமாரனை நீ எனக்கு பலியிடு என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவருடைய இருதயம் எவ்வளோ உடைந்திருக்கும். அப்படி உடைந்திருந்தால்
என்ன சொல்லி இருந்திருப்பார்? எனக்கு நீங்கள் தேவையே இல்லை, உம்மை நம்பினது தவறாக போய்விட்டது, இதற்கு பதில் அந்த பிள்ளையை நீங்கள் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் என்று ஆண்டவரிடத்திலே வாக்குவாதம் பண்ணியிருப்பார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் வருகிற தைரியம் ஆபிரகாமுக்குள்ளாக இருந்தது. இல்லை இல்லை, என் மகன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, என் பிள்ளையின் மூலமாகத்தான் என் வீடு கட்டப்படும் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார். ஆகையால் ஒரு நாளும் என் ஆண்டவர் என் பிள்ளையை பாதியில் எடுத்துக்கொள்ள மாட்டார் என்ற தைரியம் அவன் உள்ளத்தில் இருந்ததுனால தான் அந்த பிள்ளையை பலி கொடுக்க அவ்வளவு தூரம் கொண்டு சென்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் பொய்த்து போகாது. அது உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய், உங்கள் பண பலத்தின் மூலமாய் அல்ல, உங்களுடைய அதிகாரத்தின் மூலமாய் அல்ல, உங்களுக்கு இருக்கிற பிற வசதி வாய்ப்பின் மூலமாய் வருகிற தைரியம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் வருகிற தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அது உங்களுக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதித்து, சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு பலனை தந்து வழி நடத்தி உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவாராக. ஆமேன், ஆமேன்.